ஹாய் வெல்கம்ங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பராசக்தி ஃபிலிம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு நீங்கள் தேட்டரில் நல்லபடியாக. இந்த ஃபிலிமில் வந்து சில கேமியோஸ்லாம் இருக்குது. இது வந்து ஹிந்தி இம்போசிஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய சதர்ன் ஸ்டேட், பெங்கால், அப்புறம் வந்து பஞ்சாப், இந்த மாதிரி அந்தந்த ஊரில் ஒரு தாய்மொழியாக இதுவாக பற்றான்னு நினைக்கக்கூடிய அந்த ஊர்களில் இருக்கிறவங்க போராடினதை வச்சு கதை. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து சில கேமியோஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து தெலுங்கு, அதாவது ஆந்திராக்கோசரம் வந்து ராணா டகுபதி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கேரளாக்கோசரம் பேசில் ஜோசப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கர்நாடகாக்கோசரம் வந்து டாலி தனஞ்சயா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சில கேமியோஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து இது வந்து ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் சார்னு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து பேசில் ஜோசஃபோட கேமியோ இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம படம் பார்க்குறப்ப ராணா சாரோட கேமியோ வந்துச்சு. அவர் பாகுபலியில் வில்லனாக பண்ணி நிறைய ரீச் இருக்கு அவருக்கு ஆல்ரெடி. அவர் வந்தப்போ கூட ஒரு சில பேர் தான் கிளாப்ஸ் அந்த மாதிரி கேட்டுச்சு. பட் வந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, பேசில் ஜோசஃபோட இன்ட்ரடக்ஷனுக்கு மொத்த தேட்டருமே வந்து கத்துன்னு கத்துனாங்க. இந்த அளவு ஒரு ரிசப்ஷன் வந்து நான் பேசில் ஜோசப்க்கு எதிரே பார்க்கல. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து தமிழில் நல்லா தமிழ்நாட்டில் நல்லா போகுது. துல்கர் சல்மானுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, நிவின் பாலிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அண்ட் வந்து பிருத்விராஜ் சாருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். பட் பேசில் ஜோசப் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, பெரிய பிளாக் பஸ்டர் ஒரு 200 கோடி 300 கோடிலாம் ரீசெண்டாக இப்போ அங்கே போயிட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து இங்கே அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்ததே கிடையாது. ஆனால் நல்ல சின்ன சின்ன படங்கள் கொடுத்துருக்காரு. ஜெயஹோன்னு ஓடிடியில் வந்த படமாகட்டும், அப்புறம் வந்து இந்த நஸ்ரியாவோட சூக்ஷ்ம தர்ஷினின்னு ஒன்று நடிச்சிருப்பார், அந்த படமாகட்டும். இப்போ ரீசெண்டாக பொன்மான்னு போன வருஷம் ஒரு படம் நடித்தார். அது நிறைய பேருக்கு வந்து போன வருஷம் அவங்களோட ஃபேவரட் ஃபிலிமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல படங்களை கொடுத்து அவர் வந்து அதையும் நிறைய ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் போய் பார்க்கல. ஓடிடியில் பார்த்த ஆடியன்ஸு நிறைய அவருக்கு வந்து ஃபேன்ஸ் ஆகி தேட்டரில் ஆர்கானிக்காக அவருக்கு அந்த சவுண்ட் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரியுதுங்க. நீங்கள் என்ன தான் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தாலும், பெரிய பெரிய படமாக தான் நடித்தாலும், சின்ன சின்ன படங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஆடியன்ஸ் மனசில் நீங்கள் வந்து ஆழமாக இடம் பிடிக்க முடியும். பாகுபாடி மாதிரி ஒரு படத்தில் நடித்த ராணா டகுபதிக்கு கிடைச்ச அந்த ரிசப்ஷனோட பேசில் ஜோசப்க்கு கிடைச்சது ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு எனக்கு தேட்டரில் பார்க்க. ஸோ இதுலேருந்து எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, படத்தோட கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் நல்லா கொடுத்தோன்னா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தானாக போய் சேருவோன்றதை கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்த ஷோவில் வந்து பேசில் ஜோசப்க்கு எப்படி ரிசப்ஷன் இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.